தெரியும்டி என் பிள்ளை எப்படியாவது நம்மளை காப்பாத்த வருவான்னு. இந்த இடம் எப்படி இவனுங்களுக்கு தெரியும்? விக்கி ஏதாவது பண்ணுடா. பண்றேமா பண்றேன். இவங்க 2 பேத்துக்கு சளைச்சவே நான் கிடையாது. இப்ப பாரு இங்க என்ன நடக்க போகுதுன்னு. அம்மா வாங்க போலாம். கைய விடுறா. எனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பொண்ணு கைய நீ பிடிச்சு வச்சிருப்ப. ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணோட கைய விட்டுரு. முடியாது. என்ன பண்ணுவ? உன் பையன் வந்துட்டான்றதுக்காக பயந்து ஓடுற ஆளு நான் கிடையாது. இதெல்லாம் நல்லதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா உன் பையனை என் பொண்ணு கைய விட சொல்லு. நாங்கதான் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டோம்ல. இங்க கல்யாணம் வேணாம்னு சொன்னா நாங்க பேசாம பொத்திக்கிட்டு போகணுமா? டேய் ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சி கைய விட்டுரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஐசு கைய நீ பிடிப்ப. உன்னை இன்னைக்கு உண்டு இல்லன்னு ஆக்கல. ஏய் உங்களால என்ன கிழிக்க முடியுமோ கிழிச்சுக்க. என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாக்கத்தானடா போறீங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து என் பையனை மிரட்டி இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களா? அது கனவுல கூட நடக்காதுடா. டேய் தடி மட்டும் பேருங்களா, என்ன பொங்கல் சாப்பிட வர வந்தீங்க? ஒழுங்கா வந்த வேலையை பாருங்கடா. ஓகே பாஸ். என்னடா 2 பேரும் எங்க பாஸ் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலான்னு வந்திருக்கீங்களா? அது நீங்க கனவுல நினைச்சாலும் நடக்கவே நடக்காது. டேய் பைத்தியம், அதான் நேராவே நிக்கிறமே, கனவுல எதுக்குடா நினைக்கணும்? அடா ஆமா, நேர்ல நிக்கிறீங்களே, கனவுல எப்படி நடக்கும்? முட்டா பையன். இது எங்களுக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை. தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிருங்க. அத நாங்க சொல்லணும்டா. எங்க பாஸ் கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. 2 பேரும் சின்ன பசங்களா இருக்கீங்க. ஒழுங்கு அண்ணன் சொல்றதை கேட்டு போயிருங்க. டேய் அவனுங்க கிட்ட என்னடா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? அடிச்சு தூக்கி வெளியே போட்டுட்டு வாங்கடா. இந்த நேரத்துல இந்த விஜய் தடிமாட்டு பையன் எங்க போனானே தெரியல. எங்க போய் எவகிட்ட கடலை போடுறானோ தெரியவே இல்லை. வலிக்குதா? வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். இதுக்கப்புறம் தாண்டி உனக்கு இருக்கு. இந்த இடத்த யார்கிட்டயுமே சொல்லலையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் யார்கிட்டயும் சொல்லல. மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? உன் அப்பனோட உயிரும் நீ காதலிச்சவனோட உயிரும் உனக்கு முக்கியம் இல்லல? என்னது ஏன் புருஷனா? ஆமாடி உன் புருஷன் தான். உன் புருஷன் இப்ப எங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. என் புருஷன் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா டெல்லிக்கு போயிருக்காரு. என்னமா சொல்றீங்க? அப்ப டெல்லிக்கு போயிருக்காங்க? ஆமாடி, ஏன் உனக்கு தெரியாத? எனக்கு இது தெரியாதுமா. அப்பாவை கடத்தி வச்சிருக்கதா சொல்லிதானே என்னைய இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. என்னடி சொல்ற? இத வச்சா உன்னை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா? ஆமாமா, என்ன மிரட்டி உன் அப்பாவோட உயிர் உனக்கு முக்கியம்னா இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம தேவக்கு ஆக்சிடென்ட் நடந்தது இவங்களாலதாம்மா. அட பாவி, அப்போ என் பொண்ணு இத சொல்லிதான் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சியா? ஆமா, இத சொல்லிதான் உன் பொண்ண இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்கேன். உன் அப்பா இங்கெல்லாம் இல்ல, உன் அப்பா டெல்லியில தான் இருக்காரு. யார் சொல்றதையும் கேட்டு நீ எதுக்காகவும் பயப்படாது. அதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உன் பொண்ணு பயந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அம்மா என்ன நடக்குதுங்க? இவனுங்க எப்படி இங்க? தாண்டி எனக்கு ஒன்னும் தெரியல. ரொம்ப மண்டையப்பட்டு குழப்பிக்கிறாதீங்க. என் பிள்ளைக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னு நான் தான் இந்த இடத்தோட லொகேஷனை அனுப்பி விட்டேன். என்ன சொன்ன? நீ அனுப்பி விட்டிய? துரோகி, எவ்வளவு பெரிய துரோகி நீ! யாரு? நான் துரோகியா? நீதான் என் பணத்துக்கும் என் சொத்துக்கும் ஆசைப்பட்டுட்டு என் பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்க நினைச்ச துரோகி, பச்சை துரோகி. இத்தனை வருஷம் என் கூடயே இருந்துட்டு என் குடும்பத்தையே நாசமாக்கணும்னு நினைச்ச துரோகி நீதான். அப்போ உங்களோட சுயரூபம் எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்பயே நான் என் பையனுக்கு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டேன். கொஞ்ச நேரத்துல நீயும் உன் பிள்ளையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்பி என்ன பாருங்க. அட பாவி, உன்னை நம்பினதுக்கு எங்களுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டேல. இதுக்கு மேலே உங்களை சும்மாவே விட மாட்டேன். அம்மா நீங்க சண்டை போட்டது போதும். அங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு ஐயர் கூப்பிடுறாருமா. கல்யாணமே நடக்காது, இதெல்லாம் முகூர்த்தத்துக்கு வேற நேரம் ஆயிடுச்சா? இங்க பாருடி, என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும் மட்டும் நினைச்சு கூட பாக்குறாத. நினைச்சு பாக்குறதுன்னு இப்ப நான் நடத்தியே காட்டுறேன். ஐயர் கிட்ட போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லு. என்ன செல்லாம் போலாமா? என்ன விட்டுரு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நான் விடுறதுக்கா இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன். அவங்க சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா கழுத்துல தாலிய கட்டுறா. 9 தடிமாட்டு பேருக்கு இருந்தாங்க, என்னதான் பண்றாங்களோ? டேய் சொல்லுங்க பாஸ், இந்த பொம்பளை இந்த இடத்தை விட்டு நகல விடாம நீதான் பாத்துக்கறணும். ஓகே பாஸ்.
இந்த இடத்த விட்டு என்ன ஒரு அடி எடுத்து வச்ச நீ உயிரோட இருக்க மாட்ட. செத்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணை நான் காப்பாத்தி ஆகணும். ஓ அப்படியா, நீ செத்தாலும் பரவாயில்லையா? இங்க இருந்து நகலை விட்டா தானே. விடுங்கடா, அவன் ஐஷா கூட்டு போறான், விடுங்கடா. எங்க பாஸ் இது வரைக்கும் எத்தனையோ கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனா நாங்க இருந்ததுனால இது வரைக்கும் ஒரு கல்யாணம் கூட நின்றதே கிடையாது. என்னது, நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கானா? அடப்பாவி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா ஒரு வேலையும் ஆகாது. இவங்கள பாஸ் சொன்ன மாதிரி வெளியே தூக்கி போடுங்கடா. ஏவா, இதுக்கு மேல பேசாம இருந்தனா நீயும் நானும் ஆம்பளையே கிடையாது. அப்போ விளையாண்டுலான்றீங்க. என்னடா பயமாத்துறீங்களா? பாத்துல நாங்க 3 பேரு, நீங்க 2 பேரு. இங்க எத்தனை பேரா இருந்தா எங்களுக்கு என்ன? இப்ப பாருங்க எங்க விளையாட்டு. என்னடா அது, ஒரு அடிதான் அடிச்சான், இப்படி வந்து விழுந்துட்டோம். உங்க சாதாரணமான ஆளே கிடையாது. உங்க 2 பேத்தையும் சும்மா விடக்கூடாது. ஏய், நீ என்னடா பாயப்பட்டு பெட்ரூம்ல படுத்த மாதிரி படுத்து கிடக்க? எந்திரா. எந்திரிக்க முடியலடா, தூக்கி விடுங்கடா. இப்பதான் சொத்த கம்மியா தின்னு சொல்றது. இப்ப பாரு, பூதம் கணக்க பேர்த்து போயிட்டு கீழே விழுந்தது கூட எந்திக்க முடியல. பேசினது போதும், முத கைய கொடுங்கடா. எந்திரி, நீ வரதுக்குள்ள அவங்க போய் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. ஆமா, அவங்க 2 பேரும் உனக்கு பொண்டாட்டி பாரு, நீ சொன்ன அப்படியே நின்றுவாங்க. வாங்கடா, நம்ம தான்டா போய் பிடிக்கணும். எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். என்ன எதுக்காக எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு எல்லாத்தையும் விட சொல்லு. ஆஹா, அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவானா என்ன? என் கையால உன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் மத்த வேலை. என்னப்பா இது மாப்பிள்ளை என்றால், பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலையோ, இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ, என்ன சொல்லுங்க. பொம்பளை பிள்ளைக்கு பிடிக்காம இருந்துச்சுன்னா சட்டத்துக்கு எதிரானது. அப்புறம் நானும் நீங்களும் உள்ளதான் போகணும். உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச பாவத்துக்கு என்னைய உள்ள தள்ளிடாதீங்க. இந்த ஆளுக்கு இந்த ஆள் பிரச்சனை. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்கிற, எல்லாத்தையும் விட்டுற சொல்லு. வயரே, தேவையில்லாம அங்கே பேச்சு. சீக்கிரமா தாலி எடுத்து கொடுத்து என் பையனை கட்ட சொல்லு. நீங்க செத்த பேசாம இருங்க. செத்தா எங்கிட்ட பேசுறது? ஐயரே, செத்தா எப்படியா பேச முடியும்? ஐயோ, கொஞ்சம் பேசாம இருங்களே. அம்மா பொண்ணு, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா? ஒழுங்க விருப்பம்னு சொல்லிரு. இல்லன்னு வச்சுக்க, உன் அம்மால இருந்து உன் குடும்பத்துல யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. நீயே கண்ணார பாத்துக்கிட்டு தான் இருக்க. அம்மா, என் பிள்ளைய விடுறா. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பிள்ளைய விட்டுறா. ஏய், வாய மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். ஐயோ, என் பிள்ளையோட வாழ்க்கை நாசமாகிறதுக்கு நானே காரணமாயிட்டானே. வேணா வேணான்னு சொன்னா அப்பயே நான் கேட்டிருக்கேன்னு கேட்கவே மாட்டேன்ட்டேன். எல்லா தப்பு இப்ப என் மேலதான். என்னாலதான் என் பிள்ளையோட வாழ்க்கை இப்ப நாசமாக போகுது. இவன் மட்டும் என் பிள்ளையோட களத்துல தாலி கட்டிட்டா என் பிள்ளையோட வாழ்க்கை, அவன் நிலைமை என்ன ஆகும்? ஐயோ, அந்த அம்பி என்ன கத்தியா புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா? ஐயோ, இது என்ன கல்யாணம் இது? ஐயரே, ரொம்ப பேசுனேரே. அப்புறம் உன் கழுத்துக்கும் கத்தி வந்துடும், பாத்துக்க. ஒழுங்கா சட்டப்பட்டுனே தாலி எடுத்து கொடுத்துக்கிறேன், வழியா பாரு. ஐயோ, என்ன இப்படி மிரட்டுறீங்க? அப்படித்தான் மிரட்டுவேன், அப்படித்தான் மிரட்டுவேன். அது மட்டும் இல்ல, இங்க நடக்கிற விஷயத்த வெளியே மட்டும் யாருக்கிட்டயாச்சும் போய் சொன்னேன்னு வச்சுக்க, உன் மண்டையில முடியல மாதிரி கீழே தாடி இருக்காது. இன்னும் எல்லாரும் உயிர் இருக்காதுன்னு மிரட்டுவாங்க. இந்த பொம்பளை என்னன்னா தாடி இருக்காதுன்னு மிரட்டுறாளே. அம்மா பொண்ணு, நீ சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்? யோ, சம்மதமா இருந்தா என்ன செய்ய போற, இல்லன்னா என்ன செய்ய போற? ஒழுங்கா வந்த வேலைய பார்த்தோமா, காசா இந்த போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு பொண்ணுக்கு சம்மதமா மாப்பிள்ளைக்கு சம்மதமான்னு கேட்டுட்டு இருக்க. ஏன் ஜாதகம் பார்க்க போறியா என்ன? ஏமா, நீ சொல்லு, உனக்கு இதுல சம்மதமா? உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா என்ன? ஆமாய்யா, என்ன வற்புறுத்தி தான் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. என் அம்மா கழுத்துல கத்தி வச்சிருக்காங்க. என் அண்ணனையும் என் தேவாவையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு வேற வழி தெரியவே இல்லை. ஐயோ, இந்த கதை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேனே. ஐயோ, இப்ப போலீஸ் வந்தா இந்த கும்பலோட சேர்ந்து என்னையும் உள்ள தள்ளிடுவாங்களே. ஐயரே, அங்க நீ ஓமகுண்டத்து மேல உட்காந்து குசு குசுன்னு பேசிட்டு இருக்க, உனக்கு சுடலாம். ஐயோ, அவசரத்துல ஓமகுண்டத்திலேயே உட்காந்து, அதனாலதான் இந்த ஏரி எரியுதா. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பொம்பளை பிள்ளைக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லதா நியாயமா? நியாயம் தர்மம் எல்லாம் பொண்டாட்டிட்ட போய் வச்சுக்க. இங்க நியாயம் தர்மம் எதுவும் நடக்காது. சீக்கிரமா தாலி எடுத்து கொடு. தம்பி, நீயாவது? யாரு அவங்கிட்ட சொல்றியா? இது இவனுக்கு எத்தனாவது கல்யாணம்னு அவனுக்கே தெரியாது. அடப்பா அவங்களா. யோ, இப்ப மட்டும் நீ தாலி எடுத்து கொடுக்கலன்னு வச்சுக்க, வீட்டுக்கு உயிரோட போக முடியாது. அத மனசுல வச்சுக்க. அம்மா, இப்ப என்ன பண்ற?
தாலி எடுத்து கொடுங்க. என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நான் ஒருத்தியை எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டு போறேன். என் அம்மா தேவம் என் அண்ணன் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதான் சொல்லிட்டால, இன்னும் என்ன யோசனை? சட்டப்பட்டு தாலி எடுத்து கொடுக்க வழியா பாரியா? அம்மா யோசிச்சு தான் சொல்றீங்க. நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். என் வாழ்க்கை நாசமாகணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அப்பப்பா ரொம்பத்தா நான் சொல்லிட்டால, தாலி எடுத்து கொடுங்க. ரொம்ப கவலைப்படாத செல்லம், நான் நல்லா பாத்துக்கிறேன். அப்புறம் மத்த பொண்ணுங்க மாதிரி நீ கிடையாது. நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சொத்துக்காக மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. நீ அழகா இருக்க, அதனாலதான் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். இதுக்காக எத்தனை நாள் காத்திருந்து, எத்தனை நாள் பிளான் போட்டு நானும் என் அம்மாவும் எத்தனை நாள் காத்திருந்தேன் தெரியுமா? பேசுறதெல்லாம் அப்புறம் பேசுடா. முத தாலிய வாங்கி அவ கழுத்துல கட்டு. அப்பனாதான் இந்த பிரச்சனை எல்லாம் ஓயும். இவ கழுத்துல தாலி கட்டினா தானே நம்ம தப்பிக்க முடியும். சீக்கிரமா தாலிய வாங்கி கட்டு. அம்மாவுக்கு சீக்கிரமா தாலிய வாங்கி கட்டு. இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. பேசுறதெல்லாம் நீ உன் பொண்டாட்டிட்ட அப்புறமா பேசிக்க. பாத்தியா பாத்தியா, என் அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கு எவ்வளவு அவசரம் பாத்தியா? என்னை விட அவசரமா இருக்காங்க. இவ வேறையே தாலிய வாங்கி கட்டுறா. அவன் இந்த பிள்ளையோட வாழ்க்கை நாசமாகிறதுக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்கணுமா கடவுளே? ஐயா முருகா, ஏதாவது ஒரு விதத்துல இந்த பிள்ளையோட வாழ்க்கைய காப்பாத்திரப்பா. இனிமே உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது செல்லம். முத நீ ஒன்ன என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியுமான்னு பாருடா பொறுக்கி நாயே. எவன்டா அவன்? ஐயோ, இந்த ஆளு எப்படி இங்க? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. நான் இருக்க இடத்தையே தேடி வந்திருக்கேன்னா அப்போ என்ன நடந்திருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. ஆமா, இந்த ஆளுக்கு தான் ஆக்சிடென்ட்ல எல்லாமே மறந்து போச்சு. அப்புறம் எப்படி பழைய நிலைமைக்கு? அடைச்சி பரதேசனாயே எந்திரி மேல. நீ எப்படி? என்னடா இவனைத்தான் லாரியை விட்டு ஏத்தி ஆக்சிடென்ட்ல படுக்கப்பட்டுட்டோமே, எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டோமேன்னு நினைச்சு சந்தோஷத்துல இருந்தியா? கொலராதடா பரதேசி பண்ணாட நாயே. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இனிமே உன்னை என்கிட்ட இருந்த யாராலையும் காப்பாற்ற முடியாதுடா. பொண்ணுங்க காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு விக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ சோறுன்றதுக்கு வேற எதையாவது திங்க வேண்டியதானே? சார், நான் பொண்ணுங்களை காதலிச்சு நடிச்சு ஏமாத்தினதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? இல்லாம எந்த ஆதாரமும் இல்லாம என் மேல பழிய போடுற வேலையை வச்சுக்கிறாதீங்க. மாட்டினதுக்கு அப்புறம் எப்படி தப்பே பண்ணாத மாதிரி நடிக்க முடியுது உன்னால? மாட்டினா என்ன சார் வளர்றீங்க? யார வளர்றா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வளர்றோமா இல்ல நீ வளர்றியான்னு தெரிஞ்சிருண்டி. தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. நீ கல்யாணம்னு எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையோட நாசமாக்குவ. இப்ப நடக்க போறது உனக்கு கல்யாணம் இல்ல, கருமாதி. ஐயோ போலீஸ், இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னு வச்சுக்க, இவங்க கிட்ட இருந்து நம்மள காப்பாற்ற முடியாது. அதான் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். அம்மா ஐஷா, ஐஷா அம்மா எப்படி ஐஷா? இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன மன்னிச்சிரு ஐஷா. இங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் முழுக்க காரணம் நான் மட்டும்தான். இன்னும் கொஞ்ச நேரம் போலீஸ் வராம இருந்திருந்தா அந்த பொறுக்கி உன் கழுத்துல தாலி கட்டி இருப்பான். என்ன மன்னிச்சிரு ஐஷா. நான் மட்டும் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்காம இருந்திருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்க. என்ன சார், என்னமா பேசிட்டு இருக்கீங்க? நான் தப்பு பண்ணேன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரத்தை காட்டுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என்ன சொன்னாலும் செய்வியா? கண்டிப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஓஹோ அப்படியா? இந்த நேரத்துல இந்த விஜய் பரதேசினா எங்க போனானே தெரியல. இவங்க 2 பேர்கிட்டையும் நான் தனியா மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. அவசரம் மட்டும் 2 பங்கு வேணும்னு கேட்டான்ல, நான் அது இந்நேரம் எங்க ஊர் சுத்திட்டு இருக்கோ தெரியல. இப்போ இவங்க 2 பேத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. 2 பேரும் சேர்ந்துதானே எல்லாத்தையும் பண்ணோம். இப்ப நான் மட்டும் மாட்டணுமா? விடக்கூடாது, விட மாட்டேன். நான் அன்னைக்கே லாரியை ஏத்தி கொண்டிருக்கணும். எல்லாமே மறந்து போச்சுன்னு சும்மா விட்டது என்னோட தப்பு. எல்லாம் அந்த வீரபாண்டி ராஸ்கலை சொல்லணும்.
சிக்கினதுக்கு அப்புறமா ஆதாரம் கிட்ட தப்பிக்கலான்னு பாக்குறியா? இன்னைக்கு உன்னால எதுவும் முடியாது கண்ணா. என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதையும் பார்க்கலாம் சார். நீங்க என்ன ஆதாரம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு என்கிட்ட காட்டுங்க. வாங்கிட்டு அதுக்கிட்ட நாங்க ஆதாரத்தை காட்டணும். எங்க கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. அதை வச்சு உன்னை நாங்க அரெஸ்ட் பண்ணிதான் ஆகும். என்ன சார் மிரட்டுறீங்களா? ஆதாரம் இல்லாம இந்த இடத்துல இருந்து என்ன ஒரு இன்ச் கூட உங்களால நகட்ட முடியாது சார். இவங்கிட்ட என்ன சார் இன்னும் பேச்சு? இவனை பார்த்தாலே நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டு தள்ளலாம் போல இருக்கு. இவங்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க அருண். பையன் இப்பதானே இறங்கி இருக்கான். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டத்தை பார்த்து அப்புறம் நம்ம யாருன்னு இவனுக்கே புரியும். நீங்க என்னதான் குட்டிக்கரனை அடிச்சாலும் என்ன உங்களால உள்ள தள்ளவே முடியாது. எனக்கு எதிரான ஆதாரம் ஒண்ணு கூட உங்ககிட்ட கிடையாது. அப்படி மட்டும் தப்பு கணக்கு போட்டாத கண்ணா. எங்க கிட்ட உனக்கு எதிரான எல்லா ஆதாரமும் இருக்கு. ஆதாரம் இருக்குன்னு தான் சொல்றீங்க. ஆனா ஒரு ஆதாரத்தையும் எடுத்தே காட்ட மாட்டேங்கிறீங்களே. எடுத்து காட்டுறது என்னடா? கூட்டிட்டு வந்தே காட்டுறேன். அருண் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். முக்கியமா அந்த வீரபாண்டிய கூட்டிட்டு வாங்க. என்னது வீரபாண்டியா? என்னடா வீரபாண்டியன் சொன்னானே ஆண் பய பொழக்குற பார்த்து முதல்ல இதெல்லாம் உள்ள போயிட்டு வந்துட போகுது. அந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவையில்லாம எதுக்காக அந்த ஆளை கூட்டு வரீங்க? அந்த ஆளுக்கும் உனக்கும் நான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. தேவையில்லாம நீ ஏன் வாண்டடா வந்து வாய குடுக்குற கண்ணா? உனக்கும் அந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ தேவையில்லாம வாய கொடுத்து நானே வம்புல மாட்டிக்கிட்டேனே. சொல்லுடா பண்ணாட. எனக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த சம்பந்தமும் கிடையாது. இதனால் நம்பணும். உனக்கு வலது கை இடது கை நம்பிக்கை தும்பிக்கை எல்லாமே அந்த ஆளு தானே எனக்கு நல்லா தெரியும். அந்த ஆளு போன் போட்டு கூப்பிட்டதுனால தானடா நான் அவசரனே வந்தேன். அந்த கேப்பை பயன்படுத்திட்டு தானே என்ன நீ ஆக்சிடென்ட் பண்ணிருக்க. அவனே என்னையே லாரிய விட்டு ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ற. இன்னைக்கு வா உன்னை தார் ரோட்ல வச்சு உருக்கி எடுத்துறேன். மச்சான் இந்த பரதேசி நாய் எப்படி மாட்டுச்சு? நான் தான் இவங்கிட்ட மாட்டியிருக்கேன்னு நினைச்சேன். இவன் எனக்கு முன்னாடியே மாட்டியிருக்கானே. டேய் பரதேசி நாயே, யாருக்கு யாருடா மச்சான்? ஏண்டா கண்ணு தெரியலையா என்ன? உன் மாமே மச்சான் நம்பிக்கை தும்பிக்கை எதுவும் கண்ணு தெரியலையா? இல்ல கண்ணை தெரிய வைக்கணும் சார். இவங்க ரெண்டு பேரும் யாருன்னே எனக்கு தெரியாது சார். நீங்க வீரபாண்டின்னு சொன்னீங்களே, அது இந்த ஆளு தானா? இந்த ஆளு நான் இப்பதான் சார் முதலையே பாக்குறேன். அட பாவி பயலே. சார் உங்க மேல சத்தியமா சொல்றேன், இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இவங்களை முன்ன பின்ன கூட பார்த்ததே கிடையாது. அப்படின்னு கொய்யால யாரு மேல சத்தியம் பண்ற? மவனே சத்தியம் பண்ற கை இருக்காது பாத்துக்க. எங்கள நீ முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? ஆமா ப்ரோ, உங்களை நான் பார்த்ததே இல்ல. பக்கத்துல நிக்கிறாரு அவர் யாரும் உங்க அப்பாவா? யாருடா அப்பா? டே விக்னேஷ், விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. விளையாடுறானா? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்காக உங்ககிட்ட விளையாட போறேன்? இங்க பாருங்க சார், இவனுங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க சொல்றீங்களே நான் பொண்ணுங்களை கடத்தி ஏமாத்துறேன்னு, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதுதான் என்னோட முதல் கல்யாணம், முதல் பொண்ணும் கூட. என்னன்னா நீங்க வேணா பொண்ணுகிட்ட இல்ல வேணாம், பொண்ணுகிட்ட கேட்க வேணாம். ஏன் அம்மா கிட்டயும் என் தங்கச்சிட்டையும் கேட்டு பாருங்களேன். அவனே நொக்கி எடுத்தேன்னு வச்சுக்க, அரை உயரம் கா உயரமா கிடப்ப. என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? என்ன சார் நீங்க ஆதாரத்தை காட்டுறேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டிட்டு இருக்கீங்க. அவன் பாருங்க முட்டை கண்ணை வச்சு முடிச்சிட்டு இருக்கியான். இந்த ஆளு பாருங்க சொட்ட தலையோட நின்னுட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்களே பாருங்க. ஏய் நடிக்காதடா நடிக்காத. எல்லாத்தையும் அவங்களே சொல்லிட்டாங்க. உங்களுக்குள்ள என்னென்ன டீலிங், என்னென்ன நடந்துச்சு, யாருக்கு எவ்வளவு ஷேர், எல்லாமே சொல்லிட்டாங்க. அட பாவி பயல்களா, உங்களை நம்பி தாண்டா நான் பிசினஸ் பார்க்கணும். சார் நான் பேசிக்காவே ரொம்ப நல்ல பையன் சார். நீங்க சொன்ன மாதிரி எந்த பண்ணையும் நான் கடத்தல, யாரையும் வெளிநாட்டுலயும் விக்கல. அப்படியே வித்திருந்தாலும் ஏதாவது ஒரு பொண்ணை காட்டுங்க, சரின்னு நான் ஒத்துக்கிட்டு உங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன். ஏய் வேணாம், முழுசா மாட்டிக்கிட்ட. தேவையில்லாம வாயை கொடுத்து நீ ஏன் மாட்டிக்கிறாத? இதுக்கப்புறம் மாட்டுறதுக்கு என்னடா இருக்கு? எல்லாம் முழுசா நனைஞ்சாச்சு. இனிமே முக்காடும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல. சார் இந்த ஆளை பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்கு. இந்த ஆளு ஏன் கூட சேர்த்து பொண்ணுங்களை கடத்துறாரா? ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுங்க சார். சார் இவனை முட்டா பேசிக்கிட்டே போவான். உடனே இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டு நொக்கி எடுத்தான் அடங்குவான்னு நினைக்கிறேன். ஐயோ சார் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. ஆதாரத்தை கட்டாம நான் இங்க இருந்து வரமாட்டேன். ஆதாரம் இல்லாம என் உடம்புக்கு ஒரு சேதாரமும் ஆகக்கூடாது. பரதேசி நாய் மாட்டினதுக்கு அப்புறமும் பஞ்சிட இலக்க பாரு. ஏய் விக்கி, எல்லாம் மாட்டியாச்சுடா. தேவையில்லாம பேசி கூட கொஞ்சம் அடி வாங்கிக்கிட்டு போயிடாத. சார் நீங்க பேசாம இருங்க.
உங்களுக்கு என்ன, நீங்க போலீஸ்காரன், எதையாவது சொல்லி தப்பிச்சிருவீங்க. அப்படியே நான் ஒரு வயசு பையன், வாலிப பையன், எனக்கு இன்னும் வாழ்க்கை நிறைய இருக்கு. இவர் என்னடா நான் பொண்ணுங்களை கடத்தி ஏமாத்தி விக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க வேற பேசாம இருங்க சார். என்னடா இப்படி பேசுற? எப்பட காமெடி பீஸான? எதிரிக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரு சில நேரம் இப்படி தாண்டா பேசணும். இது தெரியாம இந்த ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டு கடைசியில என்னையும் மாட்டி விடுறதுக்கு வந்திருக்கான் பாரு. முட்டாள் முட்டாள். இந்த ஆளுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தாண்டா தெரியும். இவனை மாதிரி எத்தனை போலீஸ்காரனை நான் பாத்திருக்க மாட்டேன். தேவா, பயப்படாத, ஒன்னும் இல்ல. ரொம்ப பயந்துட்டியா? தேவா, அவன் மட்டும் என் கழுத்துல தாலி கட்டியிருந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். வெற்றி, நான் பண்ணது தப்புதான்டா, என்ன மன்னிச்சிருடா. நான் தெரியாம பண்ணிட்டேன்டா, தயவு செஞ்சு என்ன மன்னிப்பியாடா. தேவா, நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசுறேன். நீ ஐஷுவை கூட்டிட்டு வா. சரி மாமா. டேய் டேய் வெற்றி, வெற்றி. சரி விட்டு, அழுகாத, அதான் ஒன்னும் நடக்கல. இல்ல ஒருவேளை நடந்திருந்தா என் நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவனை கட்டிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்பட வேண்டியது. அவனை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேணாம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். உனக்கு என்ன, ஈஸியா பேசிட்டு போயிருவ. என்ன இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த? இப்ப நான் பேசினா மட்டும் கோவப்படுற? ஏன்டா பேச மாட்டேன்? ஏன் பேச மாட்டேன்? உன்னையே நினைச்ச உருகி உருகி காதலிச்சேன் பாத்தியா? எவன் கையாலையும் தாலி கட்டிடக்கூடாது, உன் கையால மட்டும்தான் தாலி கட்டணும்னு நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அழுதேன் தெரியுமா? எவ்வளவு நேரம் ரெடியாகாமே உட்கார்ந்து இருந்தேன். உன்னவே காதலிச்சேன் பாரு. ஏண்டி, விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகா ரெடியா இருக்க. அழகா சேலை கட்டி பட்டு புடவை வேற. அதுவும் எப்படியும் ஒரு 40-50 பவன் நகை இருக்கும்னு நினைக்கிறேன். விருப்பம் இல்லாம தான் இவ்வளவு அழகா ரெடியானியா? போட போட பொறுக்கி, உன்னவே காதலிச்சேன் பாரு. சீ, நான் போய் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்கடி பாரு, கோவம் வருதோ? ஆமா பின்ன. கோவம் வந்துருச்சோ? ஆமா, கோவம் வரத்தான் செய்யும் பின்ன. ஓஹோ, அதனாலதான் திரும்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போறியா? அடியே பொண்டாட்டி, உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னு சொல்ல பாப்போம். ஏன்? ஏன்னா இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு. ஆமால. இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னால் ஆகுமம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.